Hello friends, in the video வந்து பார்க்கலாம் what is clustered column chart and why is it used. ஸோ போன வீடியோஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் stacked bar chart, stacked column chart, clustered bar chart. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து clustered column chart பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் படி what is a clustered chart and why is it used. A clustered chart, a clustered column chart is a vertical bar chart that includes a group of bars for every primary category. The cluster allows you to chart subcategories or measure data over multiple dimensions. Adding these extra components to your vertical bar visualizations allows you to draw more valuable comparisons. ஸோ இது வந்து தியோரிட்டிக்கல் டெஃபினிஷன். இப்போ ஒரு கிராஃப் மூலமாக பார்க்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் பவர் பிஐயில் வந்திருக்கேன். ஓகே, ஸோ பவர் பிஐயில் ஃபஸ்ட்டு இந்த பேஜில் வந்து முதல் ஸ்டெப்பாக இது ஒரு ஹெட்டர் ஆட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் போவேன். போன வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணபடி ஷேப்ஸ், ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஸ்டைலில் கிளிக் பண்ணோன்னே டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு எனேபிள் பண்ணிக்கிறேன். இங்கே டைட்டில் என்ன தேவை, அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் கிளஸ்டர்ட் காலம் ஃபீச்சர். ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து அரியல் பிளாக். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கூல், இது கொஞ்சம் பெருசாக தெரியும்ல. ஓகே, ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளாக். அண்ட் போன வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் வந்து இன்ஃபேக்ட் இந்த வீடியோஸ் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஜாப் ரோலுக்கு டார்கெட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் பிஐ, இந்த பவர் பிஐயில் நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குங்க. நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்டர்வியூவில் போகும்போது வந்து எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்ரூட்டருக்கு நான் அது மாதிரி காட்டினா ரெக்ரூட்டருக்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு இன்டர்வியூவில் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். நீங்கள் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாகணுங்க. அண்டு ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பவர் பிஐ யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பவர் பிஐலேயே நிறைய பேர் ட்ரெயின் ஆகி பவர் பிஐயில் கொஞ்சம் டிமாண்ட் சப்ளை அதிகமாக டிமாண்ட் கம்மியாக போச்சுன்னா அப்போ வேறு ஏதோ ஸ்கில் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த காலமில் வரலாம், இந்த ஆப்ஷனில் அண்ட் ஆட் டேட்டா டு எ விஷுவல். ஓகே, இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சிட்டியில் வந்து இப்போது சேல்ஸ் வந்து டார்கெட் இங்கே ஒய் ஆக்சிஸில் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவல். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபில்டரில் வர்றேன். ஃபில்டரில் வந்து அந்த பிளாங்கை செலக்ட் பண்ணிட்டோன்னே நோ. ஓகே, ஐ திங்க் நவ் இஸ் குட். இப்போ வந்து பிளாங்க் எதுவுமே தெரில. ஸோ இப்போ வந்து டெல்லியில் வந்து டார்கெட் இருந்திருக்கு. டார்கெட் வந்து 3200, ஆக்சுவல் வந்து 3090. ஐ மீன் தமிழ் நம்பர்ஸ் வந்து அவ்வளோ ஒழுங்காக தெரியாதுங்க. நான் இங்கிலீஷ் மீடியமில் படித்தவன். ஸோ 3992. ஓகே, பெங்களூர் பார்க்கலாம். பெங்களூரில் வந்து டார்கெட் வந்து 3000 அண்டு 3014. நெக்ஸ்ட் பூனேயில் டார்கெட் வந்து 4500, ஆனால் 2022 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் கிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த சிட்டிஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி டெல்லி ஹஸ் டன் வெல். டெல்லியில் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் அதுக்கு செகண்ட் சிட்டி வைஸ் டார்கெட் சேல்ஸோட டார்கெட் வைஸ் பார்த்து போனீங்கன்னா பெங்களூர் வந்து 2வது இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பூனே வந்து
பூனேயோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக வந்திருக்கு நினைக்கிறேன். 4500 வந்து டார்கெட் அண்ட் ஆக்சுவல் வந்து 2022 அண்ட் அடுத்ததாக மும்பையில் வந்து டார்கெட் இஸ் 2000 அண்ட் இங்கே வந்து 1691. ஸோ மும்பை வந்து தேர்ட் பொசிஷனில் வைக்கலாம். ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து பூனே. ஓகே, ஸோ டெஃபினேஷன் படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா clustered column is a vertical bar chart. Okay, that includes a group of bars for every primary category. இப்போ primary category வந்து சிட்டி. இந்த சிட்டியில் வந்து நீங்கள் குரூப் ஆஃப் பார்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 பார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சுவல், இன்னொன்று வந்து டார்கெட். ஓகே, ஸோ இது கம்பேரிசன் பண்ணும்போது வந்து இங்கே திஸ் கிளஸ்டர் allows you to chart subcategories or measure data over multiple dimensions. ஸோ இந்த கிளஸ்டர் மூலமாக நீங்கள் வந்து சப்கேட்டகரிஸை சார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டாவை மெஷர் பண்ணலாம். கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருந்து இன்ஃபேக்ட் ஒரு நல்ல வேல்யூபிள் கம்பேரிசன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். நான் அடுத்த வீடியோஸ் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.